வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? எதையும் ஸ்திரமாக யோசிப்பீர்கள். நிலத்தன்மைங்க. அதனால அவ்வளோ சீக்கிரம் உங்களை அசைக்க முடியாது. யோசிச்சு செஞ்சுட்டீங்கன்னா அந்த காரியம்லாம் நல்லா இருக்கும். உங்களுக்கு யோகக்காரகன் அப்படிங்கிறவர் சனீஸ்வரன் வேற இருக்கிறார். அவர் வேற உங்களுடைய இதில் தோடி வந்து தொழிலில் உட்காந்துருக்கனால நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தெல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்டே வர்றார். அப்போ கூடவே இருக்கிறார். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னாக்க 11வது அதிபதி லக்னத்தில் உட்கார்ந்துருக்கிறாருன்னு சொல்லி வச்சுக்கலாம். உங்க ராசிக்குள்ள உட்கார்ந்துருக்க குரு உங்க கூட இருக்கிறதுனால எப்பவுமே ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா வாத்தியார் இருந்தாருன்னா நம்ம எல்லாம் அடக்கி வாசிப்போம் இல்லையா? அதனால நீங்க அடக்கி வாசினுக்கிறீங்கன்றதுதான் உண்மை. அவர் அடுத்த ஸ்டேஜுக்கு ஜூன் மாசம் அந்த பக்கம் பக்கத்துல போன உடனே உங்க வாழை அவுத்து விட்டு நீங்க ஆட ஆரம்பிச்சிருவீங்கன்றது உண்மை, நல்லா தெரியும். அதை தவிர உங்க 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாரு. விரய சனிக்காரர் தனக்காரத்துல போய் உட்காந்தா என்ன ஆகும்னா செலவாகும். இதனாலதான் உங்களுக்கு செலவு இருந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் ஒரு அட்வைஸ் சொல்ல முடியும். இந்த 5ஆம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிற இந்த குருவுடைய பார்வையில கேது இருக்கிறார் இல்லைங்களா? அவரு இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு காலபுருஷ தத்துவத்தை பிறகு 6ஆம் இடத்துக்காரர். அதனால லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசாமியை தனகாரகன் பார்க்கிறாருனால தேவையான அளவுக்கு பணம் வரக்கூடிய வாரம் இது. ஈவந்தோ இந்த வாரத்துல உங்களுக்கு சந்திராஷ்டமும் இருக்கு. ஆனாலும் சின்ன சின்ன ஆரோக்கிய குறைகள் தான் இருக்குமே ஒழிய பெருசா எந்த விதத்திலையும் இருக்காது. சின்ன மருத்துவ செலவுகள் இருக்கும். எதுவுமே இல்லாம இருக்க முடியுமா? மருத்துவ செலவு உண்டு. ஆனால் உடனே போய் அட்டன் பண்ணும்போது அது சரியா போடும். குடும்பத்திலேயே அதே மாதிரி தான். கொஞ்சம் நிம்மதி இல்லாத சூழ்நிலை காணப்படும். ஆனால் குழந்தையில கொஞ்சம் பார்த்து பேசுற டைமிங் ஒதுக்கணும். ஏன்னா செவ்வாய் குடும்ப ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ஒரு புத்திசாலி வீட்டுல ஒரு முட்டாள் உட்கார்ந்துருந்தா என்ன மாதிரி இருக்கும்னா எதுவுமே கண்டுக்காம இருக்கும் இல்லையா? இதுதான் புதனுடைய வீட்டுல மிதுனத்துல செவ்வாய் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலை உங்கள் 7ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் ஜோசி அடிப்பில் பார்த்தோம்னா 2ல போய் உட்கார்ந்துருக்கிறாருன்னு பாக்குறோம். அப்ப நேச்சுரலா எப்படி இருக்கும்? குடும்பத்தை பத்தி கேர் பண்ணாம இருக்கீங்க. இதனால் வரக்கூடிய சிக்கல்கள் உண்டு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் குழந்தைகளோட பேசுறது, ஃபேமிலி டைம்னு ஒரு டைமத்தை ஒதுக்கிடணும். இன்னைக்கு 24 மணி நேரத்துல ஒரு அரை மணி நேரம் கூட உங்களால் ஃபேமிலியில ஒதுக்க முடியலன்னா அது உங்களுடைய தப்புன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கும். அதுலயும் இன்னொன்னு, உங்களுடைய 6ஆம் இடம் அப்படிங்கிற இடம் வந்து துலா ராசி. அந்த ராசிக்குள்ளதான் சந்திரன் பயணிக்கிறார். அப்போ வழக்குகள் எல்லாம் இருந்துன்னா உங்களுக்கு சாதகமான நிலையை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளையும் கிடைக்கிறார். ஆனா நார்மலா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் மகிழ்ச்சியை கொடுப்பார். ஸோ வாரத்தை முதல்ல கொஞ்சம் நல்ல தோன் காட்டுவார். அப்புறம் 7க்கு வந்தா கொஞ்சம் சுகமா இருப்பார். அப்புறம் 8ல வரும்போது சந்திராஷ்டமோட எஃபெக்டை கொடுத்துருவார். கொஞ்சம் மறதி, பொருட்கள் களவாடுறது இப்படிலாம் நடக்கும். நல்ல எதிர்பார்த்து போனேன் சார், என்னுடைய ஆஃபீஸில் இன்னைக்கு நல்ல எனக்கு வந்து பாராட்டாக இருக்கணும்னு எதிர்பார்த்தேன். ஆனாலும் பாருங்க அவனை பாராட்டிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு ஒரு புலம்பல் இருக்கும். இந்த புலம்பல் எல்லாம் உங்களுக்கு எனக்கு வர வேண்டியதெல்லாம் வரலைங்க. நிறைய பேர் சொல்ல வேண்டிய விஷயம் பார்த்துருப்போம் இல்லையா? எனக்கு தான் அந்த ஊதிய உயர்வு கொடுத்துருக்கணும், எனக்கு தான் இந்த இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கணும், இப்படி தனி புலம்பலா இருக்கக்கூடிய விஷயங்களா உங்க மனசுல தனி புலம்பல் போயிட்டு இருக்கோம். இதுக்கு காரணம் யார் தெரியுங்களா? உங்க ராசிநாதன் தான். அவர் 11ல வக்கரத்துல உட்கார்ந்து இருக்கிறாருன்னு மறந்து போயிட்டீங்க இல்லையா? சுக்கிரன் வக்கரமா இருக்கிறார், சூரியனோட இருக்கிறாருன்னா அவர் அஸ்தங்கம்னு ஒரு நிலைக்கு போயிடுவார். அப்போ உங்களுக்கு வர வேண்டியதில் இன்னொருத்தன் தட்டி பிடிச்சி போயிடுவான். அதுவும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எதிர்பாலினத்தரம்னு சொல்லுவோம். ஆண்களா இருந்தா பெண்கள், பெண்களா இருந்தா ஆண்கள், இவங்களுக்கு தான் போயிருக்கோம். அப்போ சொல்லுவோம், எனக்கு வர வேண்டியது அந்த அம்மா அடிச்சுட்டு போயிடுச்சுங்க, எனக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சக பணியாளர்களை கொஞ்சம் கர்ஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை. ஆனாலும் உங்களுக்கான மரியாதையை அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்கன்ற மனசு வச்சுக்கோங்க. 3ஆம் இடத்துக்காரன் 4ஆம் இடத்துக்காரர்லாம் அவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் செய்வார்னா, ஆமாம் உங்களோட மனை வாகனம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் 11 லாபத்துல போய் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால எல்லா வசதியும் கொடுப்பாரு. ஆனால் மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த மனசுல இன்னும் ஃபுல்லா ஆலிங்க, இன்னும் வரலைங்கன்னு அந்த கிளாஸ்ல தண்ணி 1/2 டம்ளர் இருந்தாலும் மேல 1/2 டம்ளர் காலியா இருக்குன்னு பாத்தீங்களா? இந்த 1/2 டம்ளர் காலியே தான் மனசுல வச்சுட்டு இருக்கோம். இப்படித்தான் உங்க மனதில் இருக்கு. இந்த வாரம் ஃபுல்லா இப்படியே ஓட்டிகிட்டே இருப்பீங்க. வியாபாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் விற்பனைக்கு நல்லா இருக்கும். அவங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா லாபம் அப்படின்னு வந்துருச்சு இல்லையா? பைசா பேக்கெட்ல போட்டானே எதிர்பார்த்தவரை கொஞ்சம் ஜாஸ்தி பைசா வந்துருச்சு சார் ஓடி வந்துடும். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் மனசு நிறைவான வாரம்னே சொல்லலாம். எனக்கு ஆஃப் டம்ளர்னா தண்ணி கிடைச்ச சந்தோஷம் தான் அவங்களுக்கு. அதனால அவங்களும் சந்தோஷப்பட்டுருவாங்க. அலுவலகத்துக்கு போற பெண்களுக்கு ஓரளவுக்கு எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைச்சதுனால அவங்களும் இன்னைக்கு இந்த வாரத்துல சந்தோஷமா இருக்க முடியும். இந்த வாரத்துல அதிர்ஷ்ட எண் அப்படின்னு மனசுல வச்சீங்கன்னா 5, 9, அதாவது லக்ஷ்மி திருமால் அப்படிங்கிற நம்பர். இந்த நம்பரை மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு சக்தியை கொடுப்பது யாருன்னாக்க ஆஞ்சநேய பகவான். இந்த ஆஞ்சநேய பகவானை எவ்வளவு தூரம் வழிபடுகிறீர்களோ அவ்வளவு நல்லது.
அதாவது மனசால சொல்லக்கூடியது அஷ்டசித்தியும் நவநிதியும் தரக்கூடிய அப்படின்னு மனசுல எடுத்துக்கணும். அப்படின்னா எல்லாத்தையும் எனக்கு கொடுக்கறது யாரு? எல்லா ரூபத்தையும் எடுப்பார். பெருசாவார், சின்னதாவார், பரப்பார், எல்லாம் பண்றோம் இல்லையா? அப்படி என் மனத்தை மாற்றி கொடு அப்படின்னு வேண்டினீங்கன்னா இந்த வாரத்தை ஒரு நல்ல வாரமாக நீங்க கடந்து வந்துடுவீங்கள் என்பதில் எந்த விதத்திலும் எனக்கு ஐயம் இல்லை. உங்களுக்கு ஐயம் இருந்தால் அதையும் மாற்றிக்கிடுங்க. இந்த வாரம் சுபிட்சமான வாரமாக இருக்கும். வாழ்க வளத்துடன்.